அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் பிரமிட் IAS அகாடமி வழங்கும் மே 6 முதல் மே 10 வரை உள்ள நடப்பு நிகழ்வுகளில் டாப் 10 நியூஸ். இந்தியாவின் முதல் புல்லட் ரயில் மும்பையில் உள்ள பாண்ட்ரா குர்லா காம்ப்ளெக்ஸ் மற்றும் அகமதாபாத் நகரத்திற்கு இடையே இயங்க திட்டமிடப்பட்டுள்ளது. ஜப்பானில் உள்ள ஜப்பான் இன்டர்நேஷனல் கோஆபரேஷன் ஏஜென்சி உதவியுடன் இது தயாராகிறது. இந்த ரயிலின் வேகமானது 320 km/மணிக்கு மேல் இருக்கும் என்று கூறப்படுகிறது. சுமார் 508 km தூரத்தை 2.5 முதல் 3 மணி நேரத்தில் இதனால் பயணிக்க முடியும் என்று கூறப்பட்டுள்ளது. இந்த திட்டமானது 2017இல் இந்திய பிரதமர் மோடி மற்றும் இப்போதைய ஜப்பான் பிரதமர் ஷின்சோ அபே அவர்களால் அடிக்கல் நாட்டப்பட்டது. இது 2026இல் முடிவடையும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. தற்போது அது இன்னும் தாமதமாக 2033 வரை தொடரும் என்று கூறப்பட்டுள்ளது. ஐக்கிய நாடுகள் அபிவிருத்தி திட்டத்தின் UNDP யுனைடெட் நேஷன்ஸ் டெவலப்மெண்ட் புரோகிராமின் மனித வளர்ச்சி அறிக்கை ஹியூமன் டெவலப்மெண்ட் ரிப்போர்ட் ஆனது 2025 மே 6 அன்று வெளியிடப்பட்டது. இந்த அறிக்கையின் தலைப்பு எ மேட்டர் ஆஃப் சாய்ஸ் பீப்புள் அண்ட் பாசிபிலிட்டிஸ் இன் த ஏஜ் ஆஃப் AI ஆகும். இது செயற்கை நுண்ணறிவின் மனித வளர்ச்சியில் ஏற்படுத்தும் தாக்கங்களை ஆராய்கிறது. இதில் இந்தியாவின் மனித வளர்ச்சி குறியீடு HDI ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் மதிப்பானது 2023 படி 0.685 ஆகும். இதன்படி தரவரிசை அடிப்படையில் 193 நாடுகளில் 130வது இடத்தை இந்தியா பிடித்துள்ளது. இது மிதமான மனித வளர்ச்சி என்ற பிரிவில் தொடர்ந்து உள்ளது. இந்தியாவின் HDI மதிப்பானது 2022இல் 0.676 ஆக இருந்தது. தற்போது அது முன்னேற்றத்தை அடைந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. இந்த வரிசையில் 0.972 புள்ளிகளுடன் ஐஸ்லாந்து முதலிடத்திலும் கடைசி இடமாக தெற்கு சூடான் 0.388 புள்ளிகளையும் பெற்றுள்ளது. இரண்டாயிரத்தி 24-25 நிதியாண்டில் இந்தியா 289 மில்லியன் மெட்ரிக் டன் இரும்பு தாது உற்பத்தி செய்து உலக அளவில் 4வது இடத்தில் உள்ளது. இதில் ஆஸ்திரேலியா, பிரேசில், சீனா ஆகியவை முதல் 3 இடங்களில் உள்ளன. இந்தியாவின் உற்பத்தி வளர்ச்சி உள்நாட்டு உற்பத்தியாளர்கள் மற்றும் அரசின் நிலையான கொள்கைகள் காரணமாக ஏற்பட்டுள்ளது. இந்த உற்பத்தி விவரங்களை இந்திய கனிமத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ளது. குளோபல் ஸ்பேஸ் எக்ஸ்ப்ளோரேஷன் கான்ஃபரன்ஸ் 2025 GLEX 2025 நிகழ்வானது 2025 மே 7 முதல் 9 வரை இந்தியாவின் பாரத் மண்டபம் நியூ டெல்லியில் நடைபெற்றது. இதில் புதிய உலகங்களை நோக்கி விண்வெளி ஆய்வின் மறுமலர்ச்சி என்ற தலைப்பின் கீழ் இந்த நிகழ்வு நடைபெற்றது. இதை இன்டர்நேஷனல் ஆஸ்ட்ரோநாட்டிக்கல் ஃபெடரேஷன், இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன், ஆஸ்ட்ரோநாட்டிக்கல் சொசைட்டி ஆஃப் இந்தியா ஆகிய 3ம் இணைந்து இந்த நிகழ்வை நடத்துகிறது. இதில் மாணவர்களுக்கான விண்வெளி விழிப்புணர்வு நிகழ்வுகள், விண்வெளி வீரர்களுடன் நேரடி சந்திப்புகள் மற்றும் கல்வி செயல்பாடுகள் ஆகியவைகள் நடைபெற்றன. இரண்டாயிரத்தி 25ஆம் ஆண்டு மே மாதத்திற்கும் அதன் பின்னரும் இந்தியாவின் சர்வதேச நிதி நிதியத்தின் IMF இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்டின் நிர்வாக இயக்குநராக பரமேஸ்வரன் ஐயர் அவர்கள் தற்காலிகமாக நியமிக்கப்பட்டுள்ளார். இவர் முன்னதாக உலக வங்கியின் நிர்வாக இயக்குநராக பணியாற்றியவர். இந்திய அரசின் முடிவின் பேரில் முன்பு இந்த பதவியில் இருந்தவர் திரு கிருஷ்ணமூர்த்தி சுப்பிரமணியன் அவர்களாவார். ஆபரேஷன் சிந்தூர் 2025 என்பது
இந்திய இராணுவம் மே 7, 2025 அன்று பாகிஸ்தானிலும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரிலும் உள்ள பயங்கரவாத முகாம்களை குறிவைத்து நடத்திய துல்லியமான ஏவுகணை தாக்குதல் ஆகும். இந்த நடவடிக்கை ஏப்ரல் 22, 2025 அன்று ஜம்மு காஷ்மீரின் பஹல்காமில் 26 சுற்றுலா பயணிகள் கொல்லப்பட்ட பயங்கரவாத தாக்குதலுக்கு பதிலடியாக மேற்கொள்ளப்பட்டது. இந்திய விமானப்படை மற்றும் இராணுவம் இணைந்து பாகிஸ்தானில் உள்ள 9 இடங்களில் உள்ள பயங்கரவாத முகாம்களை அழித்தன. இந்த இடங்களில் லஷ்கர் இ தொய்பா மற்றும் ஜெய்ஷ்-இ முகமது போன்ற அமைப்புகளின் முகாம்கள் அடங்கும். தாக்குதல்களில் ரஃபேல் விமானங்கள், ஸ்கால்ப் ஏவுகணைகள், ஹாமர் குண்டுகள், பிரம்மோஸ் ஏவுகணைகள் மற்றும் இந்தியா இஸ்ரேல் கூட்டு தொடர்பில் உருவாக்கப்பட்ட ஸ்கை ஸ்ட்ரைக்கர் ட்ரோன்கள் போன்றவைகள் பயன்படுத்தப்பட்டன. இந்த நடவடிக்கைகள் 23 நிமிடங்களில் முடிக்கப்பட்டது. பஹாவல்பூர், முரிட்கே, தேஹ்ரா காலன், சியால்கோட் போன்றவை போன்ற பாகிஸ்தானில் உள்ள 4 இடங்களும், பிம்பர், கோட்லி, முஷாஃபராபாத், ராவல்கோட், சுத்னோட்டி போன்ற பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் உள்ள 5 இடங்களும் மொத்தமாக 9 இடங்கள் தாக்கப்பட்டன. இந்த தாக்குதலுக்கு பதிலடியாக பாகிஸ்தான் மே 10, 2025 அன்று ஆபரேஷன் புன்யான் அல் மார்சூஸ் என்ற பெயரில் இந்தியாவின் பல நகரங்களில் தாக்குதல் நடத்தியது. ஆபரேஷன் ஹாக் 2025 என்பது இந்தியாவின் மத்திய புலனாய்வு அமைப்பான சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் மேற்கொண்ட ஒரு முக்கிய சைபர் குற்றவியல் நடவடிக்கையாகும். இந்த நடவடிக்கையின் முக்கிய நோக்கம் ஆன்லைன் குழந்தை பாலியல் துஷ்பிரயோகத்தை தடுப்பதற்கும் அதனுடன் தொடர்புடைய சர்வதேச சைபர் குற்றவியல் வலைப்பின்னல்களை முறியடிப்பதும் ஆகும். இது 2025 ஏப்ரல் மாதம் துவங்கப்பட்டது. இதில் மும்பை மற்றும் டெல்லி முக்கியமாக இந்த ஆபரேஷன் துவங்கப்பட்டுள்ளது. இந்த நடவடிக்கை 2021 துவங்கப்பட்ட ஆபரேஷன் கார்பன் மற்றும் 2022 துவங்கப்பட்ட ஆபரேஷன் மெஹு சக்ரா ஆகியவற்றின் தொடர்ச்சியாகும். இதுவும் ஆன்லைன் குழந்தை பாலியல் துஷ்பிரயோக எதிர்ப்பு நடவடிக்கைகள் ஆகும். INS சர்தா என்பது இந்தியா மற்றும் மாலத்தீவு இணைந்த HADR பயிற்சி. HADR என்பது ஹியூமனிடேரியன் அசிஸ்டன்ஸ் அண்ட் டிசாஸ்டர் ரிலீஃப் என்பதாகும். அதாவது மனிதாபிமான உதவி மற்றும் பேரிடர் நிவாரண பயிற்சியாகும். இது 2025 மே 5 முதல் மே 10 வரை மாலத்தீவில் உள்ள மாஃபிலாஃபுசி அட்டால் என்ற இடத்தில் நடைபெற்றது. இதில் இந்திய கடற்படையும் மாலத்தீவு தேசிய பாதுகாப்பு படையும் கலந்து கொண்டன. ஏழாவது கேலோ இந்தியா இளைஞர் விளையாட்டுப் போட்டிகள் 2025 மே 4 முதல் மே 15 வரை பீகார் மாநிலத்தின் 5 நகரங்களில் பாட்னா, ராஜ்கிர், கோயா, பகல்பூர் மற்றும் பேகுசராய் ஆகிய இடங்களில் நடைபெற்று வருகிறது. இந்த போட்டிகளில் 28 விளையாட்டு பிரிவுகளில் 8500க்கும் மேற்பட்ட வீரர்கள் பங்கேற்றுள்ளனர். மீண்டும் அடுத்த டாப் 10 நியூஸில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.